மரபாங்க விஷயம் மாத்திரமல்ல, திடல் தொழுகை. தமிழகத்தில் உள்ள முஸ்லிம்களுக்கு மத்தியில் திடல் தொழுகைனா என்னன்னே தெரியாம இருந்தது. பெருநாள், இரு பெருநாள் தொழுகைகளையும், நோன்பு பெருநாளா இருந்தாலும் ஹஜ் பெருநாளா இருந்தாலும், இரண்டு பெருநாள் தொழுகைகளையுமே பள்ளிவாசல்ல தொழுது கொண்டிருந்தார்கள். எப்ப தமிழகத்தில் தௌஹீத் புரட்சி ஏற்பட்டதோ, இந்த ஜமாத்தினுடைய வீரியமிக்க பிரச்சாரம் ஏற்பட்டதோ, அதற்கு பிறகுதான் தமிழக மக்களுக்கு மத்தியில் ஒரு மலர்ச்சி ஏற்பட்டது. ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ்களை எடுத்து சொன்னோம். 5 நேர தொழுகை பள்ளிவாசல்ல தான் தொழுகணும். ஆனால் 2 பெருநாள் தொழுகைகளையும் திடலில் தொழ வேண்டும் என்று நபிகள் நாயகம் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறார்கள். எந்த அளவிற்கு வலியுறுத்தப்பட்ட கட்டளை என்று சொன்னால், பெண்களும் அதில் பங்கேற்க வேண்டும், மாதவிடாய் ஏற்பட்டிருக்கிறவர்களும் அதில் பங்கேற்க வேண்டும் என்பதற்காக கண்டிப்பாக திடலுக்கு அனைவர்களும் வர வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. ஹிஜாப் என்கிற ஆடை இல்லாதிருந்தால், அந்த காலத்தில் அப்படி இருந்தது, முழுசா மானத்தை மறைப்பதற்கு கூட போதுமான ஒரு ஆடை இல்லாமல் இருந்தார்கள். அப்படி ஆடை இல்லாமல் இருந்தால் இன்னொரு பெண்மணியிடத்தில் ஒரு ஹிஜாபை இரவலாக வாங்கிவிட்டு திடல் தொழுகைக்கு வரணும் என்று நபிகள் நாயகம் சொன்னாங்க. அப்ப இந்த அளவுக்கு திடல் தொழுகை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்திருக்கிறார்கள். அதை ஏராளமான ஆதாரபூர்வமான நபிமொழிகள் வலியுறுத்துகிறது அப்படின்னு சொல்லி இந்த நடைமுறையை ஏற்படுத்தணும். ஜாக்குக்கு மூளை எப்படி யோசிச்சு, இவ்வளவு காலமா இந்த நடைமுறை தமிழகத்தில் இல்லை, இவங்க சொன்னதை பார்த்து ஒரு சில அமைப்புகள்லாம் பின்பற்றுகிறது. நாமும் இந்த திடல் தொழுகையை ஆதரிச்சா, பெருநாள் தொழுகையை திடல்ல போய் தொழுதோம்னா தௌஹீத் ஜமாத்காரன் சொல்லி நம்ம பின்பற்றின மாதிரி ஆயிரும். இப்படியான ஒரு பேச்சு மக்களுக்கு மத்தியில் எல்லாம் ஆரம்பித்து விடும். இந்த தோற்றம் வரக்கூடாது. அவன் சொல்லி நம்ம பின்பற்றினோம் என்கிற தோற்றம் வரக்கூடாது. அதனால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸை மறுக்க துணிந்தார்கள். அதான் பேச்சு. என்ன விளக்கம் கொடுத்தாங்க? ஆமா, ஹதீஸ்லாம் இருக்குது, ஆனா அதை இப்ப நம்ம பின்பற்ற வேண்டிய தேவையில்லை. ஏங்க தேவையில்லை? ரசூலுல்லாஹ் காலத்துல பெருநாள் தொழுகைக்கு ரொம்ப கூட்டம் வந்துச்சு. ரசூலுல்லாஹ்வுடைய பள்ளிவாசல்ல இடம் பத்தல, அதனால திடலுக்கு கூட்டு போனாங்க. இப்ப நம்ம பள்ளிவாசல்லாம் பெருநாள் தொழுகைக்கு போதுமான இடமா இருக்குது, அதனால நம்ம பள்ளிவாசலை தொழுது கொண்டால் போதும். இதுதானுங்க அறிவை புகுத்துறது. ரசூலுல்லாஹ் ஒரு வழியை காட்டியிருப்பார்கள், அதில் புத்தியை புகுத்துவது என்பது தெள்ள தெளிவாக இந்த திடல் தொழுகை விஷயத்தில் நீங்க ஒப்பிட்டு பாருங்கள். எல்லாரும் வாங்கன்னு ரசூலுல்லாஹ் கூப்பிடுறாங்க. எந்த பள்ளிவாசலை விட்டு விட்டு வாருங்கள் என்று கூப்பிட்டார்கள்? மஸ்ஜித் நபவி, நபிகள் நாயகம் கட்டி எழுப்பிய பள்ளிவாசல். ஏனைய பள்ளிகளில் தொழுவதை விட பல 1000 மடங்கு நன்மைகளை அள்ளித்தரக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பள்ளிவாசல். மற்ற பள்ளியில தொழுவதை விட ரசூலுல்லாஹ்வுடைய மஸ்ஜித் நபவியில தொழுதோம்னா ஏராளமான நன்மைகள் கிடைக்கும். அப்படிப்பட்ட பள்ளிவாசல்ல பெருநாள் தொழுகையை தொழ வேண்டாம்னு சொல்லிட்டு திடலுக்கு வாங்கன்னு கூப்பிடுறாங்கன்னா, பெண்களும் வர வேண்டும் என்கிறார்கள் என்றால், மாதவிடாய் ஏற்பட்டிருக்கிறவர்கள் அவங்க தொழுவதற்கே தேவையில்லை, தொழுகை கடமை இல்லை, தொழ முடியாது. தொழ முடியாத சூழ்நிலையில் இருந்தாலும் இந்த நாளின் பரக்கத்தை பெறுவதற்காக நீங்களும் திடலுக்கு வர வேண்டும் என்று நபிகள் நாயகம் கட்டளையிடுகிறார்கள் என்றால் அது யாரின் கட்டளை? அல்லாஹ்வுடைய கட்டளை. வமா யன்திகு அனில் ஹவா, இந்த முஹம்மது தம்முடைய மனோ இச்சையின்படி பேச மாட்டார். இன் ஹுவ இல்லா வஹ்யு யூஹா, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அருளப்பட்ட இறைச்செய்தியை தான் சொல்லுவார். அப்ப ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து இந்த வழிகாட்டுதலை பெற்று சொல்கிறார்கள். அதை மறுத்தாங்களா? இல்லையா? அதெல்லாம் தேவையில்லை. அப்ப இடம் பத்தல, மக்கள் கூட்டம் அதிகம், எந்த பள்ளிவாசல் இடம் பத்தல? மஸ்ஜித் நபவி பள்ளிவாசல்ல இடம் பத்தலன்னு சொன்னா அவன் கண்ணத்தை கபோதின்னு அர்த்தம். ஏன் நீங்க சவுதி தொலைக்காட்சிகள் வருதா இல்லையா? அதுல பாருங்க எவ்வளவு பிரம்மாண்டமான பள்ளிவாசல். நாம ஏதோ ஒரு பள்ளிவாசல் கட்டி வச்சிருக்கிறோமே, அது மாதிரி உள்ள பள்ளிவாசல் அல்ல. 8க்கு 10 5க்கு 7 அது மாதிரி உள்ள இடம் இல்ல, பிரம்மாண்டம். ஒரு ஊரே 2-3 ஊர் அங்க போய் தங்கலாம், அந்த அளவுக்கு பிரம்மாண்டமான பள்ளி. 2-3 ஊரை கொள்ளளவாக கொண்டிருக்கிற மஸ்ஜித் நபவி இடம் பத்தலன்னு சொன்னா கேட்கிறவன் சிரிக்க மாட்டான். அப்படி சொல்லி ஹதீஸை மறுத்தார்கள். இடம் பத்தலன்னு ரசூலுல்லாஹ் போனாங்க, நாம அதை பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப ஹதீஸை மறுக்கிறார்கள் என்று சொல்வதற்கு இந்த ஜாக் என்கிற அமைப்புக்கு தகுதி இருக்கா? உரிமை இருக்கா? யோசிச்சு பாருங்க.